இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த மாலை நேரத்துல கூடியிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஜெபித்து நம்ம அந்த செய்தி பகுதிக்குள்ள நம்ம கடந்து போலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காய் நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சிறு கூட்டமாய் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை திறந்துருளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை ஆண்டவரே நீங்க திறந்துருளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கட்டும். நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரி, நம்ம எடுத்துக்கலாம். ஆம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் இந்த ஆஹ், எனக்கு கொடுத்திருந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிசிஎம் லீடர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். நான் தெரிந்து கொண்ட தலைப்பு வந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன். அன் டு த எண்ட், இறுதி வரை நம்ம நிலைச்சு நிக்கணும். அதை பத்தி தான் நம்ம இந்த மெசேஜ்ல பார்க்க போறோம். இந்த உலகத்துல நம்ம பிறக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. பவுல் வந்து கலாத்தியருக்கு சொல்லும் போது, தாயின் கற்பத்துல இருக்கும் போதே பிரித்தெடுத்து கிருபையால் அழைத்த தேவன் சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்கு. நம்ம அதிகமா சிசிஎம்ல ஒய்ஆர்பி மீட்டிங்ஸ்ல நம்ம கேட்போம். எல்லாருக்கும் ஜெனரல் காலிங், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் காலிங், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் காலிங். பொதுவான அழைப்பு, அப்புறம் தனித்துவ அழைப்பு, விசேஷ அழைப்பு. எல்லாருக்குமே ஒரு காலிங் இருக்கு. நம்ம அந்த காலிங் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை அறிந்து கொண்டு அதுல நம்ம நம்மளுடைய கடலோட அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம வந்து நிலைச்சு நிக்கணும் அதுல. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுல நிற்கும் போது சாத்தான் வந்து நம்மள விழத்தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவன் பார்த்து கொண்டுட்டு இருக்கான். சரியான ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம பைபிள்ல ஒரு 3 கேரக்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தாங்க, பட் அவங்களோட லைஃப்ல வந்து எந்தெந்த காரியங்கள் வந்து அதை விட்டு பின்வாங்க செஞ்சது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சாத்தான் வந்து நம்மளோட எதிராளியாகிய பிசாசானவன் வந்து அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கான். நம்ம சின்ன கேப் கொடுத்தா கூட, அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா கூட, அவன் வந்து அதுல இருந்து நம்மளை விழத்தள்ளுறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். பைபிள்ல கூட நம்ம வாசிப்போம், பிசாஸ்க்கு வந்து நாங்கள் எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவனுக்கு கொடுக்காத மாதிரி, எந்த ஒரு ஸ்பேஸும் நம்ம கொடுக்காத மாதிரி நம்ம இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கிறபடி எச்சரிக்கையா இருக்கிற கடவன். நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆண்டவருக்காக நான் வைராக்கமே எல்லாம் செய்யறேன், ஆண்டவருக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. நம்ம பண்ற ஊழியமா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். அநேகரோட நம்ம பப்ளிக்ல வந்துட்டு ஆண்டவருக்கு வைராக்கமே ஊழியம் செய்யலாம். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு நம்மளோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, இல்லைன்னா காலேஜ்ல படிக்கும் போது, அங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம ஸ்பிரிச்சுவலா தெரியலாம். பட் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் சாத்தானுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காத மாதிரி நம்ம இருந்துக்கணும். நம்ம இப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இதுல பாக்குறோம், செத்த ஈக்கள். ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு, அதுல வந்துட்டு ஒரு செத்த ஈ போய் விழுந்துச்சுன்னா அந்த அதோட ஸ்மெல்லரே, சாரி, அந்த நல்ல குட் ஸ்மெல்லர் அது வந்துட்டு அந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு ரொம்ப பேடா இருக்கிற மாதிரி இது கொடுத்துரும்ல. அதே மாதிரி ஒரு நல்ல ஞானமுள்ள ஒருத்தவங்க வந்து சொற்ப மதியினம் வந்து அவங்கள வந்து விழ தள்ளிரும். இதைதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 கேரக்டர்ஸை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிடியன். கிதியோன்.
இவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது முதல்ல அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது, ஆம், அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான மனிதனா இருந்தாரு, ஒரு ஹம்பிள் மேன். ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் கர்த்தராகிய தூதரானவர் வந்து அவர்கிட்ட போய் பேசும்போது பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அவர் வந்து நான் இந்த மீதியான ஜனங்களை வந்து நான் ரட்சிக்கிறதுக்கு உன்னை தெரிந்து கொள்றேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, மனாசேல என்னோட குடும்பம் வந்து ரொம்ப சின்னது, நான்லாம் இதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, நான் ரொம்ப எளியமான அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளோட நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்துல கூட 23ஆவது வருஷத்துல இந்த மீதியானிகளை வந்து அவர் முறியடிச்சுட்டு வரும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டு இந்த ஜனங்களை வந்து விலக்கி விட்டு ரசித்துட்டீங்க, ஸோ நீங்க வந்து எங்களை ரூல் பண்ணுங்க, நீங்க எங்களும் வந்து ஆம், உம், எங்களை வந்து நியாயம் விசாரிங்க, எங்களுக்கு இதா முக்கியமான பர்சனா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த நேரத்துலயும் வந்துட்டு ரூல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அங்கேயும் வந்துட்டு கிதியோன் வந்துட்டு இல்ல இல்ல நான் உங்களை ஆள மாட்டேன், கடவுள் தான் ஆழ்வாரு, கர்த்தராகிய ஆண்டவர் தான் உங்களை ஆழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் பார்க்கும்போது ஒரு தாழ்மையான மனுஷனா தான் இருக்காங்க. எந்த ஒரு பெருமையுமோ அந்த மாதிரி காரியங்கள் அவர்கிட்ட இல்ல. இன்னொரு குணாதிசயத்தை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் பயந்த சுவாபம் உள்ள மனுஷனா இருக்காரு. ஆம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ போயிட்டு அந்த மீதியானங்களுக்கு விரோதமா நீ போயிட்டு அந்த இதெல்லாத்தையும் அவங்க கட்டியிருக்க அந்த மேடை, ஆம், அந்த இதெல்லாத்தையும் நீ தகர்த்து போடு அப்படின்னு சொல்லும் போது ஆம், அவர் வந்து டேல போய் பண்றதுக்கு பயப்படுவாரு, போய் நைட்ல போய் பண்ணுவாரு. சாரி, மீதியானியர்கள்ல அவங்களோட இஸ்ரவேல் ஜனங்களே மேடைகள் தோப்புகள்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுலதான் அவங்க அந்த தூபம் காட்டுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு தகர்த்து போடுறதுக்கே இவர் வந்து கொஞ்சம் பயப்படுவாரு. பகல்ல செய்யாம நைட்ல செய்வாரு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 10வது வருஷத்துல பார்க்கும்போது ஆஹ் ஆண்டவர் வந்து அவனுக்கு தேவையான ஜனங்கள் கொடுத்துருவாரு. இருந்தாலும் கிதியன் அந்த பாளையத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாரு. அது அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போக பயப்பட்டனால் 2 பேரும் போய் சேர்ந்து போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத கேளுங்க, அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரு ஒரு ஒரு அஹ், பயந்த சுவாபம் உள்ள மனுஷனா இருக்காரு. ஆனா கடவுள் வந்து அஹ், அவரை வந்து மைட்டி வாரியர்னு சொல்றாரு. ஸோ நம்மளும் அப்படிதான். நம்மளோட நம்ம வந்து நம்மளை அப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பயங்கள் இருக்கலாம், இல்லைன்னா ஆம், எல்லாருக்குமே ஒரு ஒரு டிராபேக் இருக்கும்ல. ஸோ அதை வச்சுட்டே நினைச்சிட்டு நான் என்னால் எப்படி செய்ய முடியும், நான் ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன், என்னால எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். பட் வந்து கடவுள் வந்து ஆஹ், நாம நம்மளை பார்க்குற மாதிரி இல்லை. அவர் அவர் வந்து அந்த அவரோட விஷனோட பார்க்குறாரு. ஸோ வந்து கிதியானை வந்து ஒரு இஸ்ரேவேலை வந்து ரட்சிக்கிற ஒரு லீடரா அவர் பார்க்குறாரு. பார்த்து அவனை தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிதியோனோட ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். நான் அதை ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் அது டைம் எடுக்கும். ஆம், நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஸோ அங்க மீதியானியர்கள் வந்து இஸ்ரேவேலுக்கு விரோதமா வராங்க. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் வந்து அவங்களை ரட்சிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து 300 பேரை மட்டும்தான் தெரிந்து கொள்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள மூலியமா ஒரு வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம், ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அதை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுதான் கிதியோனை பத்தின ஒரு சின்ன பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் அவர் வந்து இஸ்ரேவேல வந்து 40 வருஷம் நியாயம் விசாரிக்கிறார். ஸோ இவரோட லைஃப்ல பார்த்தோம்னா அவரு ஒரு ஹம்பிளா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு லீடரா மாறுறாரு. அவரு கர்த்தருக்காக வைராக்கியமா அந்த 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 வாரம் முடிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆஹ் இப்படிப்பட்ட கிடியன் வந்து ஒரு சின்ன இடத்துல அவர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஆம், அந்த வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22ல இருந்து 27 வரைக்கும். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானின் கைக்கு நீங்களாக்க விட்டபடினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரரின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராயிருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கங்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள்.
பிறை சித்தாங்களுக்குள்ளும் ஆரங்களும் மீதியானின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகள் இருந்த சிறப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலை நிறைந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. சோ நம்ம பாக்குறோம், கிதியோன் வந்து ஆண்டவர் கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வராங்க. ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது. மீதியானியர்கள் மத்தியில இருந்து ஒரு பெரிய வெற்றி அவங்க பாக்குறாங்க. அந்த மீதியானிகளோட அதிபதிகளை வந்து கொன்னுட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து எங்களை ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்கள ஆள மாட்டேன், ஆண்டவர் தான் உங்களை ஆளுவாரு அப்படின்னு சொல்லி கிதியோன் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஒரு விஷயம் அங்க பண்றாரு. இவங்க போய் அங்க போய் அந்த மீதியான தேசத்துல போய் அங்க போய் கொள்ளையிடுறாங்க. கொள்ளையிடும் போது பொன் கடுக்கன்கள், காதுல போட்டிருந்த இயரிங்ஸ், அந்த இதெல்லாம், அதுக்கப்புறம் அவங்க கொள்ளையிட்ட இது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் இதை வச்சு ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி கிடியோன் என்ன பண்றாருன்னா ஒரு இது கிரியேட் பண்றாரு, ஏபோத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏபோத்தை வந்து அவர் உண்டாக்குறாரு. கடைசியில என்ன ஆகுது, கிதியோன் வந்து ஒரு வெற்றிக்காக அதை கிரியேட் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் முடிஞ்சிருது. ஸோ எதற்காக கிரியேட் பண்ணாரு, எதற்காக அது இது உண்டாக்குனாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனா அது வந்து அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அது ஒரு ஐடாலட்ரி, விக்கிர ஆராதனை பண்றதுக்கான ஒரு இதா மாறிடுது அந்த இடத்துல. ஸோ அது ஒரு வெற்றியின் சின்னமா அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா எதுக்காக பண்ணியிருக்கலாம். பட் அதை போய் அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து முன்னாடி கிதியோன் வந்து இவங்களுக்கு மிதியான்கள் மட்டிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அவங்க தப்பான வழியில போயிட்டு மற்ற ஜனங்களை, மற்ற தெய்வங்களை போய் வணங்குறது, அதுக்கப்புறம் அந்த பாகாலுக்கு அந்த இந்த மாதிரி பண்றதெல்லாம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தாங்க. திரும்பியும் கர்த்தராகிய தேவனை வந்து அவங்க மறந்து திரும்பியும் இந்த ஏபோத்தின் மூலயமா அவங்க வந்து பழையபடி அவங்க நிலைமைக்கு திரும்புறாங்க. இது வந்து கடவுளுக்கு கொஞ்சம் கடவுளுக்கு இது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. பட் கிதியோனோட எண்டிங்கை பார்க்கும்போது அதனால அவர் பண்ணதுனால அவனுக்கு எதுவும் வந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பைபிள்ல இல்லை. பட் ஆனா அவன் அவன் பண்ண அந்த ஒரு விஷயத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தங்களோட பாவத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. கிதியோன் தான் அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லீடரா இருந்து இந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது. ஆனா அவனே கடைசியில வந்துட்டு ஒரு காரியத்தை பண்ணி அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பின்மாறி போறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். அந்த வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். இந்த ஏபோத் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏபோத் என்னங்கிறதுனா, ஏபோத்னா என்னன்னா, யாத்திராகம் 28ஆம் அதிகாரத்துல வந்துட்டு அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏபோத்துங்கிறது வந்து இந்த கர்த்தருடைய கூடாரத்துல அங்க இருக்கிற அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அப்படி இருப்பாங்கல்ல, அவங்க குறிப்பா ஆரோன் வந்து இந்த ஏபோத்தை வந்துட்டு உடுத்திட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். இது வந்து ஒரு சாக்ரடான, ஒரு பரிசுத்தமான ஒரு ஆடை. ஓகேவா? அதை வந்து இவர் வந்து கிடியோன் வந்து இந்த பொன் கடுக்கல்கள் எல்லாம் உருக்கி கோல்டுல அதை ஃபுல்லா அதை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. ப்ரிப்பேர் பண்ணி அதை போய் வைக்கிறாரு. அதை போய் இந்த ஜனங்கள் வந்துட்டு உண்மையான கர்த்தராகிய ஆண்டவர் அவங்க தொழுது கொள்ளாம அவங்க போயிட்டு ஒரு ஒரு ட்ரெஸ், அந்த ஏபோத்துங்கிற அதை போய் அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு விக்கிர ஆராதனை அங்க மாறுது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கிதியோன் வந்துட்டு இந்த ஜனங்களை வந்து மீட்டு கொண்டு வரும்போது எப்ராயிம் மனுஷன் வந்து கேட்பாங்க, என்னை எதுக்கு வந்துட்டு எங்களெல்லாம் எங்க ஊர் மக்கள் எல்லாம் எதுக்கு வந்து நீங்க வார்க்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு கிதியோன் சொல்லுவாரு, நாங்க பட் நாங்க இதெல்லாம் வார்க்கு போனோம் தான், பட் வந்துட்டு உங்க கையில தான் அந்த மீதியானியனோட ராஜாலாம் விழுந்தாங்க, அதான் பெரிய பெருசுன்னு சொல்லும் போது அவங்க வந்து இடத்துல சமாதானமா போயிடுறாங்க. ஆனாலும் கிதியோனுக்கு வந்து அவங்க மேல என்ன மனக்கசப்பு என்னன்னு தெரியல. யூஸ்வலா வந்துட்டு அந்த கர்த்தருடைய கூடாரம் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கும், அங்கங்க அவங்க இது பண்ணுவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு அந்த கர்த்தருடைய கூடாரம் வந்து
சீலோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கு. அது வந்து ஆஹ், எப்ராஹிமோட டெரிட்டரி அந்த அந்த இதுக்குள்ள இருக்குது. ஸோ கிதியோன் என்ன நினைச்சான்னு தெரியல, அவங்க ஊர்லயே வந்துட்டு இந்த ஈப்போத்தை செஞ்சு வச்சுட்டாரு. அவங்க மக்கள்லாம் அங்கேயே போகணும் அப்படின்னு பண்ணி வச்சிட்டாரு. நம்மளுக்கு பைபிள்ல ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் நம்ம இதை கடைசியில தெரிஞ்சுக்கொள்றோம். என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்னா, அவன் பண்ண அந்த ஒரு ஈபோத்னால ஜனங்கள் வந்து வழிமாறி பின்மாறி போறாங்க. ஸோ அடுத்து இன்னொருத்தரை பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு கேரக்டர் யாருன்னா தாவீது. தாவீது ராஜா ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்து ஒரு அரசனா மாறுறான். அவரோட லைஃப்ல நம்ம பார்க்கும்போது ஆம், அவங்க ஃபேமிலிலேயே வந்து அவனை வந்துட்டு ஆஹ், அவன் எப்படி சொல்றது, ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஆடு மேய்க்க விட்டுட்டாங்களா, இல்லை அவனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஸோ அங்க இருக்கும் போது தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு தெரிந்து கொள்றாரு. ஆம், நம்ம போலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கரித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இங்க வந்துட்டு சவுல் ஒரு காரியம் பண்ணி அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத மாதிரி போனதுனால சவுலை வந்து ராஜா வாக்குனதுல இருந்து ஆண்டவர் வந்து மனசாவப்பட்டு அதுக்கப்புறம் சரி வேற இன்னொருத்தனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்றவர் தான் தாவீது. ஸோ அவன் வந்து ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலுமே ஆண்டவர் வந்து அவனை பார்க்கறாரு, அவனை தெரிந்து கொள்றாரு. அதுக்கப்புறம் தாவீதோட லைஃப் ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியும். அவர் போயிட்டு கோலியாத்தை வந்துட்டு வீழ்த்துறாரு. ராட்சதனா இருக்கிற அந்த கோலியாத்தை வந்துட்டு அவர் வீழ்த்துறாரு. ஜஸ்ட் ஒரு அவர்கிட்ட எந்த பெரிய எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை, அந்த ஆர்ம்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கூழாங்கல்லால அப்புறம் அந்த கணவன் மூலியமா அவனை வந்து வீழ்த்துறாரு. இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும்ல. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஊர்களை வந்து அவர் வென்றாரு. ஒரு பெரிய லீடரா அவர் இருக்கிறாரு. இஸ்ரேல் ராஜ்யத்தை வந்து 40 வருஷம் அவர் ஆட்சி செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிறைய சங்கீதத்துல நிறைய இது எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்துட்டு ஒரு மியூசிஷியன், ஆல்சோ சாங் ரைட்டர், ஹிம்மிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் நிறைய பாடல்கள் எழுதுறாரு. அதுக்கப்புறம் இசையும் அவருக்கு தெரியுது. இதெல்லாம் விட அவர் வந்து கடவுளோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறாரு. இதுதான் அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல. ஆம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஸோ கடவுளோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிற ஒரு மனுஷன் தான் தாவீது. ஸோ தாவீதோட லைஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவம் வந்துட்டு அந்த பட்சேபல் இடத்துல போய் அவன் போய் தவறா நடக்கும் போது வரதுனால நிறைய காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி அவரு திரும்பி அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நிறைய தேசம் அமைதியுள்ளதா இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த போர்லாம் அதெல்லாம் நின்று அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்க நல்லதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஆம், தாவீது வந்து இஸ்ரவேல் அதிபதிகளா இருக்கிற ஆஹ், அந்த கமாண்டரா இருக்க யோவாப்ட்ட போய் சொல்றாரு, நீ போய் இஸ்ரவேல் எவ்வளவு மக்கள் இருக்காங்க, யூதால எவ்வளவு மக்கள் இருக்காங்க, போய் கணக்கெடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இது நம்ம இது என்ன, இதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் கணக்கு தானே எடுக்க போறாங்க, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆஹ், 1 நாளாகமத்துல வந்துட்டு தெளிவா போட்டிருக்கு. 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கு, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இது வந்து தாவீதா போய் கணக்கெடுக்கல. ஸோ சாத்தான் வந்து அவனை தூண்டி விட்டு போய் கணக்கெடுக்கிறான். ஜஸ்ட் கணக்கு தானே எடுக்க போறாங்க, இது என்ன அப்படி ஒரு பாவம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஈவன் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நான் அதை கூட ஆஹ் ஆஹ் என்ன போட்டிருக்கேன்னா, நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 24:10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். ஆஹ் டேவிட் அங்க ரியலைஸ் பண்றாரு, நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கணக்கெடுத்தது மூலயமா நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் நம்ம இத பின்னாடி பார்க்கும்போது ஆம், யாத்திராகம புத்தகத்துல வந்துட்டு 30ஆம் அதிகாரம் 12 இப்படி போட்டிருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இது வந்து மோசேக்கு வந்து ஆஹ் கர்த்தராகிய ஆண்டவர் வந்து சொல்றாரு,
என்ன சொல்றாருன்னா, உம் நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஆம், ஒவ்வொரு ஒவ்வொருவனும் எனப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்கு கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்க நம்ம என்ன பார்க்குறோம்? ஆம், கணக்கெடுக்கணும்னா அது வந்து இஸ்ரேல் மக்கள்லாம் கர்த்தராகிய ஆண்டவரை சார்ந்திருந்தவங்க. டேவிட் வந்து தன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் கணக்கு எடுத்துட முடியாது. ஆண்டவர் சொன்னா அதை செய்யலாம். பட் ஆனா இங்க வந்து ஒரு துணிஞ்சு செய்யறாரு. அதே மாதிரி துணிந்து அவர் செய்யும் போது ஆம், இங்க போட்டிருக்கிறபடி அதுக்கு ஒரு விலைக்கேறம் நம்ம கொடுத்துருக்கணும். அதுவும் இங்க இல்ல. ஸோ இப்படி பண்ணதுனால ஒரு பெரிய பாவத்தை வந்து அவங்க செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னு அப்படின்னு அவர் தாவீது அறிந்து கொண்டவமே தாவீதோட ம், ஆம், அந்த தீர்க்கதரிசி ஆகிய அப்போதைக்கு இருந்த தீர்க்கதரிசி வந்து காத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம பாக்குறோம். அவர் வந்து சொல்றாரு. தாவீது காலமே எழுதியிருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்துல போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் வருகிறார் என்று சொல்கின்றான். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா, இப்பொழுதும் உன்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஸோ தாவீதுக்கு தெரியுது நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஞானஸ்த திருஷ்டிக்காரனாகிய காத்து வந்து சொல்றாரு. ஒரு 3 விஷயத்த வந்து கொடுக்குறாரு. 3 விஷயம் என்னன்னா, முதல்ல 7 வருஷம் நீ பண்ண காரியத்துக்காக ஆஹ் 7 வருஷம் பஞ்சம் இருக்கணுமா, இல்ல 3 மாசம் வந்துட்டு உன்னுடைய எதிராளியா இருக்கிறவன் வந்துட்டு உன்னை பின்தொடரணுமா, இல்லைன்னா 3 நாள் வந்து வாதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நான் பெரிய இதுல மாட்டிக்கிட்டேன். நான் என்னோட எனிமி கிட்ட மட்டும் நம்ம எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். ஏன்னா சொந்த மகனாலே அப்சலோம் வந்துட்டு அவனை துரத்துன டைம்ஸ் உண்டு. அதே மாதிரி தாவீது ராஜா ஆனதுக்கு அப்புறம் சவுல் வந்து அவரை துரத்துன உண்டு. ஸோ எதிராளிகிட்ட போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அதை மட்டும் தான் நம்ம விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதனால அந்த நாள்ல அப்போ அதுக்கப்புறம் அந்த வாதை ஆரம்பிக்குது. குறிப்பிட்ட நாள்ல 70,000 பேர் செத்து போறாங்க. இப்படி அவர் பண்ண அந்த காரியத்தினால 70,000 பேர் இஸ்ரவேல்ல செத்து போறாங்க. இப்படி இருக்கும் போது தாவீது போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு. நான் தானே தப்பு செஞ்சேன், என்னோட ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அந்த காத்து மூலியமாவே நீங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல வந்துட்டு நீங்க ஒரு பலியிடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் அந்த ஞான திருஷ்டிக்காரன் மூலியமா சொல்லும் போது தாவீது அந்த காரியத்தை போய் செய்யறாரு. அவரு அந்த இடத்துல உணர்ந்து அவரோட பாவத்தை உணர்ந்து அந்த இடத்துல போய் பலியிடுறாரு. பலியிடும் போது அந்த வாதை வந்து அந்த நாள்ல நின்று போகுது. ஸோ தாவீதோட லைஃப்ல இதுதான். அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு ஹம்பிள் பிகினிங்ல இருந்து பெரிய கோலியாத்தை வீழ்த்தி ஆம், நிறைய பட்டணங்கள் பிடிச்சு அதுக்கப்புறம் நிறைய வார் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது ஆஹ், ஒரு சின்ன தப்பு பண்றாரு. சென்சஸ் எடுக்கிறாரு. ஆனா அது ஒரு பெரிய தப்புங்கிறத அவர் லேட்டர் ரியலைஸ் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன தப்புனால 70,000 பேர் விழுந்து போறாங்க. ஸோ கடைசியா இன்னொருத்தரை கூட நம்ம பார்க்கலாம். ஆம், சாலமோன். ஆம், சாலமோன் த வைஸ். சாலமோனே நம்மளுக்கு ஞாபகம் வரும்போது ஞானி தான். ஸோ இவரும் வந்துட்டு என்னதான் வந்துட்டு ராஜாவோட பிள்ளை தாவீதோட பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு விண்ணப்பத்தை கேட்கும்போது அவன் நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 7 வசனம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்குரிய உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியானாய் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அவர் ஞானத்தை கேட்கிறாரு.
அப்போ வந்து அவன் அப்படி கேட்ட அந்த விஷயம் வந்து சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதில்லை. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் ரொம்ப ஞானமா யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறாரு. அதே போல அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆஹ் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை அவங்க கொடுக்குறாரு, நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாலமோனோட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, தாவீது வந்து கர்த்தராகிய ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய டெம்பிளை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நிறைய போர் செஞ்சுட்டப்பா, நீ நிறையவே செஞ்சுட்ட, அதனால நீ பண்ண மாட்டோம், அவன் குமாரன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, அது அவனோட குமாரன் ஆகியிருக்க சாலமோன் வந்து கர்த்தருக்கு வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. அதை நம்ம 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாலமோட மற்ற மற்ற விஷயங்கள்ல நம்ம பார்க்குறோம். அவருக்கு இருந்த ஞானத்தை வச்சு இந்த ஒன்று ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான கேள்வியான போது அவள் விடுகதையினால் அவனை சோதிக்க. ஓகே, இதை விட்டுருவோம். ஸோ இவருக்கு இருக்கிற அந்த விஸ்டம்னால அவரோட ஃபேம் வந்து எல்லாத்துக்கும் வெளியே தெரியுது, மற்ற கண்ட்ரிஸ்க்கும் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு மனுஷனா அவர் மாறுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சில புத்தகங்கள், முக்கியமான புத்தகங்கள் என்னென்ன நீதிமொழிகள், அதுக்கப்புறம் பிரசங்கி, அப்புறம் உன்னதப்பட்ட இந்த 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 புத்தகங்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய ஞானியா இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனா அவரோட லைஃப்ல எப்படி அவர் பின்மாறி போறாரு அதை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்திரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அவர் தப்பான நிறைய ஸ்திரீகள் மேல வந்து அவர் ஆசை வைக்கிறாரு. அதனால அவர் பின்மாறி போறாரு. நம்ம 4ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 3வது வசனம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மணியாட்டிகளும் 300 மணியாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். ஸோ அவனுக்கு நிறைய ஒய்ஃப்ஸ் அண்ட் அந்த மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, உங்களோட வயது ஆகும்போது கடவுளுக்காக கடவுளிடத்துல இருந்து ஒரு பெரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டின ஒரு சாலமோன் தான். ஆனா கடைசி நாட்கள்ல வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபோட சொல்ற பேச்சு கேட்டு அவங்க ஆராதிக்கிற தெய்வனை போய் அவரு வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறாரு. நம்ம அதே அதிகாரத்துல 9வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. ஸோ ஆண்டவர் எச்சரித்த பொழுதும் 2 டைம் எச்சரித்திருக்கிறாரு. அப்பயுமே அவர் வந்து அந்த புறஜாதி மக்களோட கடவுள்கள் தான் போய் அவர் அவங்களோட அவங்களுக்கு வந்து தன்னோட இதயத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. இப்படி பண்ணதுனால என்ன நடக்குது, அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாம போனதுனால கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அப்பதான் ஆண்டவர் வந்து கர்த்தர் மேல் அவர் மேல் கோபமாகிறாரு. அதுக்கப்புறம் அவர் கர்த்தர் சொல்றது, ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்டபடி உன் உடன்படிக்கை எல்லாம் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போனபடி கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்துல இருந்து பிடுங்கி அதை என் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பன் ஆகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கைகளில் என்று அதை பிடுங்குவேன். ஸோ பார்க்குறோம், ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஞானியா இருக்கிறாரு. அவர் பண்ண இந்த தப்புனால அந்த ராஜ்யபாரமே அப்பதான் ரொம்ப நாள்ல வந்துட்டு இஸ்ரவேல ராஜா இல்ல. அதுக்கப்புறம் ராஜா கேட்டு அப்புறம் சவுல் வந்தாங்க, அப்புறம் தாவீது வந்தாங்க, 3வதா இவர் சாலமோன் வராரு. இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு இப்போ ஒரு தவறான பாதையில போய் அந்நிய தேவர்களை பின்பற்றி ஒரு ராஜாவே அந்நிய தேவர்களை பின்பற்றும் போது அந்த ராஜ்யபாரம் வந்து
ரெண்டா அவங்களோட இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொருத்தங்கள்ட்ட போய் கொடுக்கப்பட போகுது. அது வந்து தாவீது நிமித்தம் வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் இப்ப பண்ண மாட்டேன், கொஞ்சம் கழிச்சு சாலமோன் பீரியடுக்கு அப்புறம் நான் பண்ணுவேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இருக்கிற நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆழி அடிக்கப்படுது. ஆம், இன்னொரு ராஜா வந்து அதை எடுத்துக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிடியன், அதுக்கப்புறம் தாவீது, அப்புறம் சாலமோன். 3 பேருமே ஒரு தலைவர்கள். அதுக்கப்புறம் ராஜாவும் கூட. ஆஹ் ராஜா இல்லாத போது கிதியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சவர். அதுக்கப்புறம் தாவீது ராஜா, சாலமோனும் ராஜா. இப்படிப்பட்ட ஒரு லீடர் அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு தான். ஆனா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்றது யாருன்னா அந்த ஜனங்கள். ஆஹ் கிதியன் பண்ணது ஒரு சின்ன ஆக்ட். அதன் மூலயமா அந்த ஜனங்களே திரும்பி அந்நிய தேவர்களை வந்து ஆஹ் விக்கிரகாராதனை பண்ணி போய் அவங்க பின்மாறி போறாங்க. தாவீது வந்துட்டு தாவீதோட காரியத்துல வந்து அவர் மனம் திரும்பி அவர் பலியிடுறதுனால அவர் வந்து திரும்பியும் அந்த வாதை நின்று போடுறது தாவீதோட இதுல வந்துட்டு ஒரு நல்ல முடிவு தான். பட் சாலமோன முடிவை பார்க்கும்போது அது வந்து அஹ், ராஜ்யபாரமே கையை விட்டு போற அளவுக்கு அது மாறிடுச்சு. ஸோ நம்மளோட லைஃப்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். அஹ், இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆப்போஸ் இது இது இருக்கலாம். எப்படி சொல்றது, செத்த ஈக்கள் நம்ம பார்த்தோம்ல. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை அரிக்கட்டி போடவும், அதே போல சொற்ப மதியினம் ஞானத்திலும் கணத்திலும் இருக்கிறவனை வந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்ல. அதே போல நம்மளோட லைஃப்லயும் அந்த சொற்ப மதியினம் என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவர் வந்து நம்மளை வந்துட்டு எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா, உம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரு? நீங்களும் நானும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனங்கள். ஓகே, நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எப்படி கிதியோனுக்கு, தாவீதுக்கு, சாலமோனுக்கு இருந்தது போல நம்மளுக்கும் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த சிசிஎம்ல இருந்துட்டு நம்ம நம்ம இருக்கிற ஏரியால நம்ம எங்க தமிழ்நாட்டுல வெவ்வேறு பகுதிகளில் நம்ம இருக்கலாம். நம்ம ஒரு ஆண்டோட வேலை செய்யறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம், இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் நல்லா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனா நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு வசனம், உம் ஆஹ் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கிறபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது வந்து இந்த கடைசி காலத்துல நம்மளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிக்கும், பின்மாறி போக செய்யும், நம்ம முடிவு பரியந்தும் நம்மளால நிலைநிற்க முடியாது அப்படின்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் தீமோத்தேயுவுக்கு வந்து பவுல் வந்து ஒரு சில அட்வைஸை கொடுக்குறாரு. அதன் மூலயமா நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். மேலும் கடைசி நாட்களில் ஆம், கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் பெருமையுள்ளவர்களாயும் நல்லோர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் வேத பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. சோ இப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் இங்க என்ன தியானிச்சேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட லைஃப்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுது? தற்பிரியருக்கு வந்துட்டு ஆஹ் அவனவன் தனக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை வந்து நோக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை பத்தி பேசும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் தூஷிக்கிறவர்கள் பத்தி சொல்லும்போது எபேசியருக்கு வந்து பவுல் சொல்லுவாரு, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், அது வந்து கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நல்ல வார்த்தைகளே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், எபேசியருக்கு தான் பவுல் சொல்றாரு,
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள்னு சொல்லும்போது, உங்கள் அஹ், உங்கள் சாரி, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை சாரி, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்குது. ஸோ நம்ம பைபிள்ல ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஸோ இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட லைஃப்ல இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். தற்பிரியரா இருக்கிறோமா, இல்லை பணப்பிரியரா இருக்கிறோமா, இல்லை இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்மள்ட்ட வந்துட்டு அஹ், இருக்கா, அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணோம், ஆஹ் இல்ல அதை விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட பலவீனம் என்னங்கிறத வந்து சாத்தா புரிஞ்சுக்கொண்டு அதையே தான் நம்மளை வந்து இது பண்ணுவோம். ஸோ அதையே தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ நம்ம பழைய காலத்துல அப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட ஒப்புரவு ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல வெளிப்படுதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இன்னும் ஒரு சில காரியங்களை கூட நான் சுட்டி காட்ட விரும்புறேன். பவுல் வந்து தீமோத்தேயுக்கு தான் சொல்றாரு. ஆம், ரெண்டாம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13-14 அந்த வசனத்துல, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆரோக்கியமான வசனம். ஸோ வேர்ட் ஆஃப் காடை பத்தி தான் நாங்க பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு வலியுறுத்துறாரு. அதுக்கடுத்தது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள். ஸோ இங்க ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி நம்ம வருது. ஹோலி ஸ்பிரிட் மூலியமா அதை வந்து நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 2 அதிகாரம் 22 வசனத்துல 23 பார்க்கிறோம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, ஓகே, ஃப்ளீ ஃப்ரம் செக்ஷுவல் டிசையர்ஸ், அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் சுத்த இருதயத்தோட கத்தரை தொழுது கொள்வதுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படினாரு புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விட்டு விலகியிரு. ஸோ இப் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தீமோத்தேயுக்கு வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் 3 அதிகாரத்துல வந்துட்டு 14 ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நான் சொல்றேன். நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஸோ இது வரைக்கும் நீ என்னென்ன கற்றுக்கிறியோ அதுல வந்து நீ நிலைத்திருப்பா. அதுக்கப்புறம் 4 அதிகாரம் 5 வந்துட்டு நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு. ஏன் மன தெளிவுனா இருக்கணுமா? நம்ம 3 வசனம் 4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஸோ நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். இன்னும் ஃபால்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீ வந்துட்டு நீ தெளிவாரு அப்படின்னு சொல்லி பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ஸோ இதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு கொடுக்குற அட்வைஸ். அதே இது நம்ம எடுத்துப்போம். நீ வந்து நீ கற்று நிச்சயத்தை வந்து நிலைத்திரு. அதுக்கப்புறம் மன தெளிவுள்ளவனாயிரு. அதுக்கப்புறம் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து 13 and 14 வேர்ஸ்ல என்ன பார்க்குறோம், வசனத்தை குறித்து பரிசுத்தாவியனோட அந்த இதை பத்தியும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம என்னதான் இதை வந்து ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா நம்ம அந்த இந்த வசனத்துல வாசிச்சோம்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திட்டு அவன் எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பான். நம்ம சின்ன ஸ்பேஸ் கொடுத்தா கூட அவன் வந்து நம்மளை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ நம்ம இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். ஆஹ் யோவான் எழுதின சுவிசேஷம் 15 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 15 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த இது நம்ம நிறைய டைம் நம்ம பர்சனல் மெடிடேஷன்ல கேட்டிருப்போம், நம்ம சர்ச்ல கேட்டிருப்போம். ஸோ நம்ம அவர்கள் நினைத்திருக்கணும், அவரோட அன்புல நிலைத்திருக்கணும். அவரோட அன்புல நிலைத்திருக்கணும்னா என்ன, அவரோட பிரமாணங்களை அவரோட கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவளை நிலைத்திருக்கணும்னாலுமே நம்மளோட அவரோட வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அதை படி நம்ம வந்து வாழணும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் கூட,
எபிரேயர் 4 அதிகாரம் 15 16 சாரி, நான் சில மிஸ்டேக்ஸ் பண்றேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ எபிரேயர் 15 verse and 16th verse. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தின் சேரக்கடவும். என்னதான் நம்ம வந்து பரிசுத்தத்துக்கு அஹ் அனுதினமும் நான் பரிசுத்தமா இருக்கேன், இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்ல அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. ஸோ டெய்லி நம்ம வந்து இன்னும் ஹோலினஸ்ல வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் விசுவாசத்துல இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் அவரோட இருக்கிற உறவுல இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி நம்ம போகும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம எதாச்சும் ஒரு பாவத்தில் நம்ம விழதான் செய்வோம். ஆனா நம்ம விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். உடனே வந்துட்டு தாவீது வந்து பத்சேபாளோட பாவத்தில் விழுதான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சொல்லப்படுது நாத்தான் மூலயமா அங்க வந்து இது அந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற உணர்த்தப்படும் போது அவர் மனம் திரும்பி ஆஹ் அதை நம்ம 51 சங்கீதத்துல பாக்குறோம். அந்த ரச்சனை சந்தோஷம் எனக்கு திரும்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அவரு தன்னை ஒப்படைக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவனை ரெஸ்டோர் பண்றாரு. ஸோ அது போல நம்மளோட லைஃப்லயும் நம்ம வந்துட்டு நம்ம இப்படிப்பட்ட பாவங்கள் ஏதாச்சும் நம்மளோட வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல தொடர்ந்து முன்னேறும் போது தடைக்கற்களா வர சின்ன சின்ன பாவங்களை வந்துட்டு ஆறு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. ஆஹ் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 வரைக்கும் அதுல சொல்லப்பட்ட காரியங்கள், தற்பிழை, பணப்பிழை. ஸோ அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம லைஃப்ல இருக்கா? அது வந்து நம்மளை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணதா? ஸோ அப்படிப்பட்டதுல நம்ம விழுந்துட்டா கூட நம்ம திரும்பி எந்திரிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம போகணும், அவர்கிட்ட போய் நம்ம ரெக்கன்சில் ஆகணும். இதான் நம்ம பழைய பாட்டில் மீகால பார்க்குறோம். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விழுந்துட்டோம்னா விழுந்துட்டு அப்படியே நமக்கு வந்து திரும்பியும் பாவத்துக்குள்ளே திரும்பி போக வேணாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு அந்த கிதியோன் அவங்கள விலக்கி மீட்டு அந்த அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும் போது திரும்பியும் அவங்க போய் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே போய் பாவமுள்ள வாழ்க்கைக்கே அவங்க போனாங்க. ஸோ அப்படி நம்ம நம்ம எங்கேயாச்சும் ஒரு விஷயத்துல விழுந்தோம்னா நம்ம அந்த இடத்துல திரும்பி எழுவோம். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு பெரிய நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா பிலிப்பியர் 4 பிலிப்பியர் 3 12 இருந்து 14 வரைக்கும். நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இது ஒரு ஜேர்னி. ஆண்டவர் நம்மள்ட்ட எதற்காக பிடிச்சு கொண்டாரோ அதை வந்துட்டு நம்ம அவரை பிடிச்சு கொண்டு நம்ம ஆசையா நம்ம தொடரணும். இதை வந்து பவுல் வந்து பிலிப்பியருக்கு வந்து சொல்றாரு. ஸோ இதை நம்ம எடுத்துப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு எதற்காக ஒரு குறிப்பிட்ட அந்த தனித்துவ அழைப்பா இருக்கலாம், இல்லை வந்துட்டு விசேஷ அழைப்பா இருக்கலாம், நம்மளுக்கு கொடுத்து நம்மளை குறிப்பிட்ட ஸ்தலத்தில் நம்ம வச்சு அந்த இடத்துல நம்மளை வந்து பயன்படுத்தி நம்மளை கொண்டு போக வைக்கிறார். ஸோ அந்த அந்த ஜேர்னியில வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நான் இவ்வளவு கத்துக்கிட்டேன், எனக்கு பைபிள் இவ்வளவு தெரியும், ஆர் எனக்கு நான் அந்த ஊழியத்தை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே அந்த நான் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து நம்ம இன்னும் வளரணும், இன்னும் பரிசுத்தத்துல வளரணும், இன்னும் அவர் மேல இருக்கிற அன்புல வளரணும், எல்லாத்துலயும் நம்ம வளரணும் இல்ல. ஸோ இந்த இந்த வசனத்தை நம்ம வச்சுப்போம். நம்ம இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட கடைசி நாள் வரைக்கும் சாத்தான் வந்து நம்மளை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகளை எடுப்பான். அதுல நம்ம முழுவதுமா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கணும். ஓகே. நம்ம இதுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வசனம் என்னன்னா இந்த வசனம் தான், மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஸோ அவர் நம்மளோட எப்பவுமே கூட இருக்கிறார். நம்ம அவரோட உதவியினால நம்ம வந்து, ஏன்னா பரிசுத்தாவியர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்மளோட பாவத்தை குறித்து நம்மளுடைய
நாட்டை குறித்து எல்லாத்தையுமே அவர் கண்டித்து உணர்த்துறத ஒரு பரிசுத்தாவினர் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார். ஸோ அதை நம்ம எப்பவுமே நினைவில் கொள்வோம். சாத்தா நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு நம்மளை ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்மளை கீழே விழுத்தணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம கொஞ்சமும் இடம் கொடுக்காம நம்ம இருப்போம். கடைசியா க்ளோரியஸ் எண்டிங். ஸோ நம்ம 3 பேரும் இதை பார்த்தோம். கிதியோனை பார்த்தோம், அதுக்கப்புறம் தாவீதை பார்த்தோம், அப்புறம் சாலமோனை பார்த்தோம். அவங்களோட லைஃப் எல்லாமே கிதியோனோட லைஃப்லயும் கடைசியில அவன் வந்துட்டு நல்ல விருத்தோப்பியத்துல தான் மரிச்சான்னு போட்டிருக்கு. அவன் கடைசியில வந்துட்டு அவன் வந்து ரொம்ப அவனோட எண்டிங் வந்துட்டு ஆம், ரொம்ப பெருசா பைபிள்ல போடல. நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தான் போட்டிருக்கு. பட் ஆனா அவன் பண்ண தப்பு மூலியமா அந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பி பாவத்துல போனாங்க. தாவீதோட லைஃப்லயும் ஆம், அவன் கடைசியில அந்த பாவத்துக்கு அவன் அறிக்கையிடும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த வாதம் நிறுத்தப்படுது. பட் சாலமோட இதுல பார்த்தோம்னா அவனோட எண்டிங் வந்து ரொம்ப மோசமா முடியுது. அந்த அஹ், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு டெம்பிளே இல்லை. அங்க வந்துட்டு கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அதை டெடிகேட் பண்றாரு. ஆனா அந்த அந்த இதுமே அது டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அவர் முக்கியமான ஒரு பர்சனா அவர் அமைஞ்சிடறாரு. இப்படி பார்க்கும்போது இவங்களோட எண்டிங்கை வந்துட்டு பாலோட கம்பேர் பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுலோட கம்பேர் பண்ணும்போது அவர் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 இருந்து 8 வரைக்கும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஸோ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. அது எனக்கு மட்டும் இல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாருக்கும் இங்க நம்மளும் இருக்கோம். ஸோ நம்மளோட லைஃப்பை நம்ம நல்லா ஆண்டவர் அதான் நம்ம பார்த்தோம்ல, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஸோ இதை நம்ம பிடிச்சு கொள்வோம். ஆண்டவர் நம்ம எந்த விஷயத்துக்காக நம்மளை பிடிச்சு கொண்டாரோ அதுல நம்ம அவரை பற்றி கொள்ளுவோம். இப்படி பண்ணும்போது ஆம், நம்மளுக்கு நம்மளோட ஓட்டத்தை வந்து நம்ம ஜெயமாய் முடிக்க முடியும். இல்லைன்னா நம்மளோட லைஃப்ல வந்து செத்த கிரியைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அது நம்மளோட பின்மாறி போக செய்யும். குறிப்பா நம்ம பார்க்குறோம், அந்த 3 பேருமே ஒரு லீடர்ஸ். அவங்க பண்ண தப்பு வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணதும் இல்லையோ, அவங்க சார்ந்திருந்த மக்களை, அடுத்த ஜென்ரேஷனை அது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுச்சு. அதை பார்க்குறோம். ஸோ நம்மளும் ஒரு லீடரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு விசேஷித்த அழைப்பு பெற்ற ஒரு இதா இருக்கும்போது நம்ம எங்கேயாச்சும் தவறணும்னா அது நம்மளோட குடும்பத்தை பாதிக்கலாம், இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கலாம். ஸோ அதை நம்ம மனதில் கொள்வோம். ஸோ பவுல போல எப்படி அவர் வந்து கடைசி அவர் முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் வந்து அவர் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தாரோ, அவர் மாதிரி மாற முடியாது தான். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அதனால அந்த விசுவாசத்துல நம்ம முன்னேறி செல்வோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரீசெண்டா ஒரு நடந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புறேன். ஆஹ் நான் கிரிக்கெட் பார்ப்பேன். ஆஹ் முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன், இப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். பட் ரீசெண்டா நான் வேர்ல்ட் கப் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆம், எப்படி இந்தியா தோத்துருவாங்கன்னு தெரியும். அதனால டிவி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்ப என்னாச்சு, 15th ஓவர் நினைக்கிறேன் முடிய போதே, இன்னும் ஒரு 5 ஓவர்ஸ் தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கு சம்திங் 26 ரன்ஸ் ஃப்ரம் 24 பால்ஸ். 4 ஓவர்ஸ்ல வந்து 26 ரன்ஸ் தான் அடிக்கணும். ஈஸியா அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட விக்கெட்ஸும் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேன் கிளாசன் வந்துட்டு அங்க இருக்கிறாரு. அவர் தான் ஸ்ட்ரைக், சாரி, அதுக்கு முந்தின ஓவரில் அவுட் ஆயிடுவாரு. அவர் வந்து அதுக்கு முந்தின ஓவரில் வந்து 24 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஓவரில் 24 அடிப்பாரு. அதுக்கு அடுத்த 4 ஓவர்ஸில் 26 ரன்ஸ் தான் அடிக்கணும். ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அந்த வின் ப்ரொடிக்ஷன்லாம் காமிக்கிறாங்க. அதில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒன்லி 6%ஓ 7%ஓ 94% வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேன் அந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ அவங்க நினைச்சிருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு அவங்க லீக் மேட்சஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் 8ல ஜெயிக்கிறாங்க, குவார்டர் ஃபைனல் ஜெயிக்கிறாங்க, செமிஃபைனல் ஜெயிக்கிறாங்க, அவங்க எதுலையுமே தோக்கல. கடைசியில ஃபைனல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து விக்கெட்ஸ் இருக்கு, இன்னும் 4 ஓவர்ஸ் இருக்கு, கம்மியான ரன் தான் தேவை, அழகா வின் பண்ணிருக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஒரு தப்பு நடக்குது.
அவங்க முக்கியமான ஸ்ட்ரைக்கர் அவங்கள்ட்ட இருந்தே, அதே மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் அவங்கள்ட்ட எல்லாம் எல்லாமே இருந்தாங்க. பட் ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவங்க வந்துட்டு அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்தியா வந்து நல்லா பவுல் பண்ணுறாங்க. பவுல் பண்ணி கடைசி 4 ஓவர்ஸில் அந்த குறிப்பிட்ட ரன்னை அடிக்க விடாம அவங்க தடுக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லா மேட்சையும் வின் பண்றது ஓகே தான். பட் கடைசியில நம்மளோட எண்டிங் எப்படி முடியுது, அது வரைக்கும் நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிறோமா? அது அந்த அந்த விஷயத்த நான் அந்த மேட்ச் மூலியமா நான் கத்துக்கொண்டேன். நான் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அதுவும் ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் சொல்ல சொன்னேன். ஸோ நம்மளோட முடிவு பரியந்தம் நம்ம வந்து நிலைச்சு நிற்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல ஆம், அவரோட நம்ம நிலைச்சு நிற்கிறோம். எந்த ஒரு கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்கணும். அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க சில கேரக்டர்ஸை பார்த்தோம் ஆண்டவரே. அவங்களுடைய ஆரம்பம் அற்பமாக தான் இருந்துச்சு. ஆனா அவங்களை வந்து நீர் ஜெயமுள்ளதாய் மாற்றினீர் ஆண்டவரே. அவங்க மூலியமா ஆண்டவரே பல ஆண்டவரே காரியங்களை நீங்க நன்மையான காரியங்களை நீங்க செஞ்சீங்க. ஆனாலும் அவங்களோட லைஃப்ல இருந்த ஒரு சின்ன சொற்ப மதியினத்தினால அவங்க ஆண்டவரே சில பாவங்களை ஆண்டவரே அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, எங்களோட லைஃப்ல நாங்க ஆண்டவரே அதை நாங்க ரிலேட் பண்றோம். ஆண்டவரே, எங்களோட லைஃப்ல ஆண்டவரே நாங்க இருக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரே நாங்க எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, ஆண்டவரே நீங்க நீங்க எங்களுக்காக என்ன அழைப்பை கொடுத்தீங்களோ அதை நாங்க கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்க அதுல நிலைத்து நிற்க, அதை முடிக்க ஆண்டவரே, எப்படி பவுல் வந்து சொல்றாரோ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களால் முடியாது ஆண்டவரே, எங்கள் சுயத்தினால முடியாது ஆண்டவரே. எங்களுடைய சுயம் அனுதினமும் சாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்க தொடர்ந்து ஆசையாய் ஆண்டவரே அதை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நற்கிரியை எங்களில் துவங்கினவர் ஆண்டவரே, நீங்க முடிவு பெற இந்த முடிக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க. நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. அதை நாங்க நம்பி ஆண்டவரே நாங்க உண்மை உள்ளவராக இருந்து ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்க விழுந்து போனாலும் ஆண்டவரே நாங்க திரும்பி எழுந்து ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை நாங்க கம்ப்ளீட் பண்ண ஆண்டவரே, அதை நாங்க முற்று முடிய ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்க போறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தமா அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்துக்காக நன்றி. ஆனால் தொடர்ந்து அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசின உங்க வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளால சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.